ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா இந்த ஒரு படத்த பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா இப்படி ஒரு தரமான ஒரு படைப்பு இப்படிலாம் குடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு படத்துல ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, அனுபவமா தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. அவங்க அனுபவம் அப்பாவா நம்ம சார்லி ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. நிரோஷா 2 பேரும் அப்பா, அம்மாவா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. நம்ம அனுபவமா ஒரு படத்துல வந்து ஒரு எப்படி சொல்ல மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கட்டத்துல அவங்களுக்கு லைஃப் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. அனுபவமா ஒரு கட்டத்துல வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நினைக்க போகும்போது ஃப்ரெண்ட் ஒரு பக்கத்துல கேட்கறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல கேட்கறாங்க. ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு ஈவினிங் கூட ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. நீ அங்க வா நம்ம உன் ஜாப பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் ஒரு கட்டத்துல கூப்பிடுறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோயின் ஒரு பார்த்து ரொம்ப குடும்பஸ்தா பெண்ணாவே வளர்ந்தது. வீட்ல எப்படி சொல்றது, வீட்ல ஒரு பொய்ய சொல்லிப்புட்டு அந்த ஒரு பார்ட்டிக்கு போய் அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு நம்ம ஹீரோயினியர் பார்த்து வந்து பப்பு கிப்புமா போய் நல்லா ஜாலியா இருக்கிற மாரி, நல்ல ஒரு டான்ஸ் கீன்ஸ்லாம் ஒரு பாட்டுல ஆவேசமா இருந்துட்டு, கடைசில பார்த்தா ஓவர் சரக்கு அடிச்சுட்டாங்க. ஓவர் சரக்கு அடிச்சதுக்கப்புறம் அடிச்சு அப்புறம் எப்படி ரொம்ப மயங்கி விழுந்துறாங்க. மயங்கி விழுந்து ஒரு பாட்டுல ரூம்ல ஒரு பக்கத்துல இருக்காங்க. மொதல்ல வீட்டுக்கு ஒரு பாட்டுல வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எப்படி சொல்ல அடிச்ச சரக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா ஒரு பக்கத்துல போதையா இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல முடியாம போயிருது. முடியாம போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஒரு கட்டத்துல வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து தெரிய வருது. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த நம்ம அனுபவமா வந்து என்ன பண்றது? நம்மள யாரு இப்படி பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவ வந்து எதுவுமே சொல்ல முடியாம, வீட்லயும் ஒரு பாகத்துல சொல்ல முடியாம, இதெல்லாம் வீட்லலாம் தெரிஞ்சா நம்ம அப்பா என்ன நினைப்பாப்ளோ, உடனே தூக்குல தொங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பாகத்துல இருந்து பயந்து சாகுறாங்க. இத ஃப்ரெண்டுட்ட ஒரு கட்டத்துல இருந்து ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாதிரி இப்படி எப்படியாச்சும் இத வந்து கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்றாங்க. ஆனா அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வருது. எப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்ல 3 மாசம் ஆயிருது. 3 மாசம் ஆனதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம இந்த ஒரு கருவ வந்து நம்ம கலைச்சிரணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மறுபடியும் லாக்டவுன். எப்படி சொல்றது, கொரோனா லாக்டவுன் ஒரு கட்டத்துல ஆயிருது. அதுக்கப்புறம் வீட்ல கிட்டத்தட்ட 3 மாசம் ஒரு வாரத்துல இருந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மெடிக்கல் ஷாப்பு, ஏகப்பட்ட டாக்டர்லாம் போய் இந்த மாதிரி கருக்கலைப்பை பத்தி ஒரு பாத்துல கருவை எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாதத்துல அந்த அபாசனம் ஒரு பாதத்துல நம்ம அபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து எல்லார்ட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்கறா, அழுது பிடிச்சி கேட்கறா. ஆனா யாருமே ஒரு பக்கத்துல ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டர புடிச்சு அவரு ஒரு பக்கத்துல வந்து பணத்த ஆசை புடிச்ச ஒரு டாக்டரா இருக்காப்புல. அவர் ஒரு கட்டத்துல வந்து "நீ ஒரு ரூ. 30,000 குடு, நான் உனக்கு எப்படி சொல்றது அபார்ஷன் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு கட்டத்துல வந்து பணத்தெல்லாம் ஒரு பாத்து சேகரிக்கிறாங்க. சேகரிச்சு அந்த டாக்டர்ட்ட போறாங்க. டாக்டர்ட்ட போகும்போது கிட்டத்தட்ட அந்த டாக்டர்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20,000 குடுத்துறாங்க. ரூ. 20,000 குடுத்ததுக்கப்புறம் இன்னொரு 10,000 தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம அந்த டாக்டர் ஒரு கட்டத்துல சொல்றாப்புல. சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த அமௌண்ட்ட மறுபடியும் ரெடி பண்ணிட்டு ஒரு கட்டத்துல போறாங்க. அந்த டாக்டருக்கு பார்த்து வந்து கொரோனா வைரஸ் ஒரு பாதில தாக்குறது அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன சொல்றதுன்னு ஒரு கட்டத்துல தெரியாம அந்த டாக்டர் ஒரு கட்டத்துல இறந்துறாப்புல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றது, இந்த அபார்ஷன் பண்றதுக்கு வேற வழியே இல்லாம ஒரு கட்டத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பாதில வந்து அந்த அபார்ஷன் பண்ணாங்கலாம். அதுக்கப்புறம் அவ அப்பா அம்மாட்ட ஒரு கட்டத்துல வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மறைச்சு அவங்க எப்படிலாம் சர்வே பண்ணாங்க. அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. ஆனா அத பார்க்கும்போது செய்யாத தப்புக்கு நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல இத பண்ணவன் யாரு எவருன்னு சொல்லிப்புட்டு ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் தெரியாம, வீட்லயும் சொல்லாம ஒரு பக்கத்துல இருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல இந்த காலகட்டத்துல இப்படிலாம் பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கட்டத்துல தோணுச்சு. ஏன்னா உண்மையிலே இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அது மையமா வச்சு இந்த இந்த டைரக்டர் எடுத்திருப்பாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அத பார்க்கும்போது நம்ம அனுபவமா அவங்க ஹீரோயினுக்கு என்னடா இப்படி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டாங்களா? அது யாரு எவருன்னு சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயின ஒரு பக்கத்துல ரிவெஞ்ச் பண்ணான்னு பார்த்தா கண்டிப்பா அப்படி கிடையாது. அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் ஒரு பக்கத்துல சந்திக்கிறாங்க. இந்த கருக்கலைப்ப பத்தி ஒரு கட்டத்துல வந்து ஒரு விஷயம் ஒண்ணு தெளிவா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் சீனு அத பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல வந்து என்னடா இப்படிலாம் நடக்குமா? அப்படிதான் கைஸ் நமக்கே தோணுச்சு. ஆனா அதுலேருந்து பிளாக்மெயில் பண்றதுலருந்து இப்படிலாம் உன் வீட்ல சொல்லிருவேன், வச்சுருவேன். அதனால நீ இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது. ஹீரோயின போட்டதுல வேற ஆப்ஷனே இருக்காது. ஏம்மா கருவ கலைக்கணும். ஆனா இப்படி லாஸ்ட்டா இப்படி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு போது அது நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம கடைசில இப்படி பண்ணி விட்டானே இந்த டாக்டர் அப்படியே நமக்கே தோணுச்சா. ஆனா இதுல வந்து இந்த லாஸ்ட் சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஃபரெண்டா போகும். நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த படத்தோட நம்ம நடிச்ச அனுபவமா அவங்க ஐடி தாங்க சில வேலையில எல்லாம் பார்க்கறதுக்கு தரமா சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காங்க. நம்ம சார்லி, நிராசா அவு ஐடின்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு வீட்ல நம்ம அப்பா, அம்மா எப்படி இருப்பாங்க, அதே மாரி தான் ஊர ஒரு கட்டத்துல வந்து புள்ளையில ஒரு பாகத்துல நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல ஒரு பாகத்துல இருக்கிற சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த படத்த எடுத்து நம்ம சுபாஸ்கரன், தக்காளி லைக்கா புரொடக்ஷன் மெயினா அந்த ஒரு படத்த பார்த்ததுக்கே நம்ம நம்ம லைக்கா பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி படம் எடுத்தாலும் பிரம்மாண்டமா தான் எடுப்பாங்க. ஆனா இப்படி லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு படத்த எடுத்திருக்காங்களா அப்படின்னு நமக்கே ஒரு படத்த தோணுச்சு. அதுக்காண்டி நம்ம சுபாஸ்கரன கண்டிப்பா ஒரு விதத்துல வாழ்த்தியே ஆகணும். படத்த எடுத்துட்டு நம்ம டைரக்டர் ஏஆர் ஜீவா அவரு இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். எனக்கு புரிஞ்சுச்சு.
இப்படி ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டா குடுத்து இப்போ பெரிய அளவுல ஒரு இம்பேக்ட்ட குடுத்துருக்காப்புல. ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம் மையமா வச்சு இந்த படத்த எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்த தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என்.ஆர். ரகுநாதன் அவர்கள் இந்த படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு விதத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். மத்தபடி இந்த படத்துல இந்த படம் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்படிலாம் ஒரு சம்பவம் கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கு. அத மையமா வச்சு இந்த படத்த கண்டிப்பா எடுத்து வச்சிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம வீட்ல சொல்றது எவ்வளவோ நம்ம அப்பா அம்மாட்டயும் சொல்லாம கொள்ளாம இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு பாகத்துல முடிவு பண்ணி இப்படிலாம் ஒரு சம்பவத்துல போய் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுல ஏகப்பட்ட கன்டென்ட்லாம் போகுங்க. கண்டிப்பா இந்த ஒரு படத்த நீங்க பாருங்க. இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். தியேட்டர்ல கண்டிப்பா இந்த ஒரு படத்த பாருங்க. இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு நமக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஒரு படம் கண்டிப்பா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க.